ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே இந்த காலத்துல இன்கமிங் கால் வந்துகிட்டே தான் இருக்கும். நமக்கு ஒரு இன்கமிங் கால் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். அதுல கால் அட்டன் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி தான் இந்த பச்சை கலர் பட்டனை இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிவிடுவோம், இல்லாட்டா கால் கிளிக் பண்ணுவோம், அவ்வளவுதான். இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த கால் அட்டன் பண்ணக்கூடிய இந்த பச்சை கலர் பட்டன்ல 2 தடவை பிரஸ் பண்ணா சூப்பரா ஒரு மேஜிக் பண்ணிக்கலாம். என்ன மேஜிக்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ட்ரிக்கை மட்டும் நீங்க கத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ட்ரிக் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்து உங்களையும் உங்களுக்கு ஒரு இன்கமிங் கால்ஸையும் டெஃபினட்டா காப்பாற்றும். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்களுக்கு கூட லைக் பட்டன் தட்டிக்கிட்டு பக்கத்தில் கூட ஷேர் பட்டனை கிளிக் செஞ்சு உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கோம், இல்ல நம்ம பாத்ரூம் போயிருக்கோம், இல்ல நம்ம மொபைல் நம்ம கையில் இல்லாத சமயம் நம்ம ஃப்ரெண்டு கையிலயோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கையில இருக்கும்னு வச்சுப்போம். நமக்கு ஒரு இன்கமிங் கால் வருது. நாம அட்டன் பண்ணாலும் அட்டெண்ட் ஆகும், நமக்கு தெரியாம வேற யாராவது அட்டன் பண்ணாலும் இன்கமிங் கால் அட்டெண்ட் ஆகும். ஆனா நம்ம அட்டன் பண்ணக்கூடிய அந்த பச்சை கலர் ரிசீவர் பட்டன்ல சூப்பரான ஒரு மேட்ச் இருக்கு. இந்த ட்ரிக் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ற லிங்க் நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த யூடியூப் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதுல டவுன்லோட் பண்ணுங்க. இப்போ டவுன்லோட் செஞ்சு என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்றது இப்போ பாத்துக்கலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணும்போது உங்களோட இன்டர்ஃபேஸ் மாதிரி இப்படி தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஆஃப்ல இருக்கும், ஆன் பண்ணி விடணும். அது ஆன் பண்ணி விடும்போது உங்களுக்கு ஒரு சில பெர்மிஷன் செட்டிங்ஸ்லாம் இருக்கு, எல்லாமே நீங்க எனேபிள் பண்ணி விட்டுக்கணும். எல்லாம் எனேபிள் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இதுல ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதுல எல்லாமே நம்ம வரக்கூடிய காலை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான். இதுல ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன், ஆனா மத்தவங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் லாஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். பாத்தீங்கன்னா கால் பட்டன் மோட் அப்படின்ற ஆப்ஷன், அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இதுல கால் பட்டன் மோட்ல நமக்கு கால் அட்டன் பண்ற அந்த பச்சை கலர் பட்டன் இருக்கலாம், அந்த பட்டன்ல தான் பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லுவோம். எப்படி பாஸ்வேர்டு அப்படின்னா, இப்ப நான் இப்ப உதாரணத்துக்கு பாஸ்வேர்டு இப்படி செட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் இப்படியும் செட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டு தான் நம்முடைய பாஸ்வேர்டு. ஓகேவா? அதே மாதிரி இப்படியும் செட் பண்ணிக்கிறேன், இப்படியும் செட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு எப்படி வேணா நம்ம செட் பண்ணிடலாம், மேலையும் கீழே செட் பண்ணிடலாம், இந்த சைடு செட் பண்ணிடலாம், இப்படி செட் பண்ணிடலாம், எப்படி வேணா செட் பண்ணிடலாம். இப்ப நான் இந்த சைடும் அதான் நம்முடைய பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் மட்டும் நம்ம கொடுத்துட்டா போதும். இப்படி நமக்கு ஒரு டெஸ்ட் கால் நமக்கு நம்ம மொபைல் ஸ்கிரீன்ல காமிக்கும். அதாவது நமக்கு ஒரு கால் வருது அப்படின்னா நம்ம என்ன முறையில அந்த கால் அட்டன் பண்ற பட்டன்ல பாஸ்வேர்டை கொடுத்தா நமக்கு கால் பேச முடியும் அப்படின்றதுக்காக நமக்கு ஒரு டெஸ்ட் கால் வரும். இதான் நம்முடைய பாஸ்வேர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கால் அட்டன் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்றதுக்காக இப்படி நமக்கு எழுதி காமிக்கும். ஓகே, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம மொபைலை வச்சுட்டு நம்ம தூங்குறோம், இல்ல பாத்ரூம் போறோம், இல்ல ஒருவேளை நம்ம மொபைல் நமக்கு சொந்தக்காரங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கையில, இல்ல நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் கையில இருக்குது அப்படின்னா அந்த சமயம் நமக்கு ஏதாவது ஒரு கால் வருது அப்படின்னா நம்ம மொபைல் ஸ்கிரீன்ல எல்லாமே பிளைனா தான் இருக்கும். யாருக்கிட்ட இருந்து கால் வருது, என்ன நம்பர்ல இருந்து வருது அப்படின்றதுக்கு எதுவுமே நம்ம மொபைல் ஸ்கிரீன்ல காமிக்காது. பக்கா சேஃபா இருக்கும். ஒருவேளை நமக்கு தெரியாம யாராவது கால் அட்டன் பண்றதுக்கு என்னடா இது கால் அட்டன் பண்ற பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா இல்ல இழுத்து விட்டாலும் எதுவுமே ஒர்க் ஆகுது, என்னடா இது கால் அட்டன் பண்ற பட்டன்ல ராங் பேட்டர்ன் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டா கன்ஃபியூஸ் ஆவாங்க. பாத்தீங்கன்னா ராங் பேட்டர்ன்ல ராங் கோடு, ராங் பாஸ்வேர்ட் அப்படின்னு தான் காமிக்கும். பாத்தீங்கன்னா ராங் டைரக்ஷன் அப்படின்னு காமிக்குது. சூப்பரான இருக்குது. இதனால நம்ம மொபைலுக்கு எந்த ஒரு காலையுமே சரி நம்ம நினைச்சா மட்டும்தான் அட்டன் பண்ணி பேச முடியும். அதுவும் கால் அட்டன் பண்ற பட்டன்ல இப்படி ஒரு ட்ரிக் இருக்கு அப்படின்னு டெஃபினட்டா யாருமே நினைச்சு பார்த்துக்க மாட்டாங்க. அப்படியே யாராவது தப்பான பாஸ்வேர்ட் போட்டாலும் ராங் டைரக்ஷன் அப்படி தான் காமிக்கும். பாத்தீங்கன்னா எத்தனை தடவை போட்டாலும் ராங் டைரக்ஷன் தான் காமிக்கும். ஏன்னா அந்த என்ன டைரக்ஷன் போட்டா கால் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நமக்கு முன்னாடி தெரியும். கரெக்டான டைரக்ஷன் போட்டா மட்டும்தான் கால் அட்டன் பண்ணி பேச முடியும். அதுக்கப்புறம் தான் நமக்கு யாருக்கிட்ட இருந்து கால் வருது அப்படின்றது நமக்கு முன்னாடி தெரியும். அதுக்கப்புறம் நம்ம அட்டன் பண்ணி பேசிக்கலாம். சூப்பரான ஒரு ட்ரிக் இது. இந்த அப்ளிகேஷன் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அதுல இன்கமிங் கால் வால்பேப்பர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல போனீங்க அப்படின்னா இதுல ஒரு சில வால்பேப்பர்ஸ்ல இருக்கும். இந்த வால்பேப்பர்ஸ் இதுக்குன்னா நமக்கு ஒரு கால் வருது அப்படின்னா அந்த பிளாக் கலர்ல ஒரு ஸ்கிரீன் தெரிஞ்சிச்சுல, அந்த ஸ்கிரீன் பிளாக் கலர் பதிலாட்டு நமக்கு எந்த வால்பேப்பர் செட் பண்ணிக்கலாம். அது மாதிரி கீழே செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் அதுல போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல உங்களுடைய காலோடைய லாக்கை நீங்க எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் மாத்திக்கலாம். இதனால உங்க கால் நீங்க எப்படி வேணாலும் செட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் உங்க கையில தான் இருக்கு. இன்கமிங் கால் லாக் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்ட்ல போயிட்டு நம்ம டைரக்ஷன் கொடுத்தோம்னா அந்த டைரக்ஷனை உங்களுக்கு எப்ப வேணுமோ அந்த டைரக்ஷனை கூட நீங்க மாத்தி பாஸ்வேர்டா செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் சேஞ்ச் இன்கமிங் லாக் மோட் அப்படின்னு. அதுல போயிட்டீங்க அப்படின்னா நம்ம இப்ப பார்த்தது லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் தான். இத மாதிரி வேற டிஃபரெண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. அருமையான ஒரு மெத்தட் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்க நண்பர்களும் தெரியப்படுத்துறதுக்கு இந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பை.